இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது எப்படி இருக்கு? விருச்சிக ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். நல்ல திறமையான மனிதர்கள் தான். எல்லா திறமையும் அவங்க கூட தான் இருக்கணும். ஒரு ஆளை பார்த்தோன்னே இப்போ கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆள் மனதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் இவங்கள்ட்ட என்ன ஒரு இது அப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாம் தொழில் பண்ணி செஞ்சு ஒரு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போவாங்க. போகிறப்பயே பாருங்க இவங்களுக்கு சில விஷயங்கள் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் வந்துடும். அங்கதான் பாருங்க போய் மாட்டிக்கிறாங்க. அது விருச்சிக ராசிக்கு நிறைய பேருக்கு பாருங்க அது மீண்டு வரவே முடியாது. யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி என்ன யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டானா கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த மனசுல வலி இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அங்கதான் நிறைய மைனஸ் ஆகுறாங்க. யாராவது ஒருத்தங்க அன்பா பேசினா போதும் இவங்களே எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொன்னு இவங்க பேர்ல கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அங்க லாக் ஆயிடுறாங்கல்ல. அதான் குடும்பத்துல பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்துருது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகுல அவங்கள படைப்பாங்க? முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனாலதான் பாருங்க 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்டகுறை தொட்டகுறை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முன் ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அன்னைக்கே நம்ம அதெல்லாம் எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனை எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா?
நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தை யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளுடைய முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறை சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது எப்படி இருக்கு? விருச்சிக ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். நல்ல திறமையான மனிதர்கள் தான். எல்லா திறமையும் அவங்க கூட தான் இருக்கணும். ஒரு ஆளை பார்த்தோன்னே இப்போ கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தரை பார்த்து அவங்க நெகட்டிவான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி ஆள் மனதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் இவங்கள்ட்ட என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாம் தொழில் பண்ணி செஞ்சு ஒரு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போவாங்க. போகிறப்பயே பாருங்க இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் வந்துடும். அங்கதான் பாருங்க போய் மாட்டிக்கிறாங்க. அது விருச்சிக ராசிக்கு நிறைய பேருக்கு பாருங்க அது மீண்டு வரவே முடியாது. நல்லா இருக்க கஷ்டத்துல தான் இருப்பாங்க. கஷ்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவுல வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருவாங்க. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சரியான வயசுல சுக்கிரதசை வந்துடும் இவங்களுக்கு வந்து. அப்ப சுக்கிரதசை வந்தோடனே பாருங்களேன் இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் வந்தாலும் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் போய் தேவையில்லாத விஷயத்தை மாட்டி விட்டுரும். அதே மாதிரி இவங்க வந்து வாழ்க்கை துணைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாமே சமாளோட எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்க வைப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து சூரியனா வராரு. அப்ப என்னுடைய பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு அழைப்புங்கிற வெறி வந்து இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டோ கஷ்டமோ நஷ்டமோ பசங்களை படிக்க வச்சிருவாங்க. படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு போயிடணும், வெளிநாடு அனுப்பணும், நான் தான் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி வெறியோடு இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. என்ன அன்புக்கு இயங்கக்கூடியவங்க. யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி என்ன யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டானா கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த மனசுல வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அங்கதான் நிறைய வந்து மைனஸ் ஆகுறாங்க. யாராவது ஒருத்தங்க அன்பா பேசினா போதும் இவங்களே வந்து எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொன்னு இவங்க பேர்ல கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அங்க லாக் ஆயிடுறாங்கல்ல. அதான் குடும்பத்துல பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்துருது. அது இப்ப கடந்த 10 வருஷமா பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயமே ரொம்ப போராட்டமா தான் இருக்குது. ஆமா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஒண்ணுமே இல்ல எனக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம்பா, அந்த அளவுக்கு நோகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா 7.5 சென்னைக்கு எல்லாமே 7.5 சென்னை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சல அதுல இருந்து மீண்டு வர முடியல அவங்களால வந்து. அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு வந்து இருக்கதான் செய்தி இவங்களுக்கு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு மனசுல வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாசமா என்கிட்ட நடந்ததெல்லாம் மறக்க மாட்டாங்க. எப்பயோ நடந்திருக்கு அதை போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அதுதான் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை அன்பா கேட்டாலே போதும் இவங்களுக்கு. அதே வந்து ரொம்ப மனசு மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். அந்த வார்த்தை கிடைக்கலைன்னா இவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாற ஆரம்பிச்சிடும். எங்க அந்த வார்த்தை கேட்குதோ அதுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்கலாம் ரொம்ப கவனமாக நம்ம வந்து பேசணும். விருச்சிக ராசி நேயர்கள் இதை பாக்குறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்துல யாராவது விருச்சிகம் இருக்கு அப்படின்னா அன்பாவசியமா மத்தவங்க பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும். ஆமா, அன்பாவே பேசி அவங்க வந்து கொண்டு அரவணைச்சு எடுத்துட்டு போறது நல்லது. அதை செய்யணும் வந்து. அப்பதான் இவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய மனசுல ஆதங்கம் எல்லாமே வந்து இப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் ஆகவே கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆகாது. அதே மாதிரி சின்ன லெவல்ல ஒரு பழக்கத்துக்கு போத பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா ஒரு விளையாடுதனா பழகுவாங்க. போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்து மீளவே முடியாது. மீட்டு கொண்டு வரது கஷ்டமா. ஆமா, அதுவே இவங்க வாழ்க்கைக்கு அழிவா இருக்கும். மற்ற ராசிக்காரங்க மாதிரி ஒரு நேரத்துல மாறணும்னு மாறவே மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசி சந்திரன் வந்து நீசம். அப்ப ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு 16 வயசுல ஒரு பழக்கத்தை பழகுறாங்கன்னா அதுவே இவங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப முடிவை கொண்டு வந்துடும்.
நிறைய விருச்சிக ராசி கொஞ்சம் நல்லா சுதாரிப்பா உஷாரா இருக்கணும். இந்த குடும்பத்தினரும் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும், கவனிச்சுக்கணும். இப்ப இவங்க செய்ய வேண்டிய அந்த வாழ்வியல் பரிகாரம் இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை பிராமணர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை போய் கொண்டக்கடலை வாங்கி தானம் பண்ணணும். வியாழக்கிழமை கொடுத்தா வருமானம் அதிகரிக்கும். அந்த மனசுல உள்ள எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் போகும். அது கொஞ்சம் சரியாக்கி அது போனாலே இவங்க கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. ரொம்ப சிறப்பு. கொண்டக்கடலை அப்படின்னு ஒரு எளிமையான வாழ்வியல் பரிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க விருச்சிக ராசியா இருந்தா நிச்சயமா இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க லைஃபை நல்லா எடுத்துட்டு போங்க. ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.